ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog வந்து ட்ராவலிங் vlog. நேற்று மார்னிங் வந்து விவோ ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக என் ஹஸ்பண்ட்க்கு இங்கேருந்து மதுராந்தகம் போய் தான் அது வாங்கணும். ஏன்னா எங்களோட ப்ரூஃபு என்னோட மாமியார் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புனோம், ஏன்னா போயிட்டு சீக்கிரமாக வரணும் அப்படின்றதுனால. நாங்கள் கிளம்பும்போது பனி தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. பட் செங்கல்பட்டி தாண்டின உடனே அப்படியே ஃபுல்லாக வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போவே கான்ஃபிடென்ட்டாக ஓகே, ஒன்றும் மழைலாம் வராது அப்படின்னு கிளம்பிட்டோம். செங்கல்பட்டு தாண்டி போகும்போது கக்லப்பேட்டுன்ட்டு ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஒரு சிவன் கோயில், திருநள்ளாறு, வட திருநள்ளாறுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு சனீஸ்வரன் கோயில் இருக்குது. செம்ம பவர்ஃபுல்லான சாமி. இங்கே வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணாக்கா நமக்கு வந்து நிறைய பலன்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து டிஃபன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் விவோ ஆஃபீஸ் தான் போகணும் பிளானு. ஏன்னா சீக்கிரமாக வேலையாகணும், விவோ ஆஃபீஸ் பார்க்கணும், ஆர்ஐ ஆஃபீஸரை பார்க்கணும். அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிஃபன் கூட சாப்பிடல. ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனோம். விவோ ஆஃபீஸில் பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு மதுராந்தகம் உள்ள போகும்போது ஒரு சின்ன கிராமம் தான். சுற்றி வயல்வெளி தான் இருக்கும். அங்கே வீடுங்க கொஞ்சம் கம்மி தான். மொத்தமே 60 குடும்பங்கள் தான் இருக்கும். அந்தளவுக்கு தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி நேச்சுரலாக இருக்கும்போது ஒரு ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே மனசு ரிலாக்ஸாக அப்படியே ஒரு மாதிரி பாட்டு கேட்டுட்டு எப்படி போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. கிராமத்துக்கு போன எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பிடிக்கும். அந்தளவுக்கு ஃபீலாக இருக்கும். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கிராமத்துக்கு போய். இப்போது ஒரு 6 மந்த்ஸாக வீட்டில் இருந்து போகலை. அது நான் இப்போ போய் பார்த்த உடனே ரொம்ப மறுபடியும் மனசு இலகலாக இருந்தது. அது கூடவே வந்து கலங்கல்ல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உள்ளே போக முடியல. கால் வச்சு நினச்சி விளையாடுவோம், அது பண்ண முடியல. ஏன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே வீட்டில் காய்ச்ச நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் விவோ ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து என் அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டேன். அங்கே வந்து செம்ம பவர்ஃபுல்லான சாமி. அந்த கோயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். யாருக்கெல்லாம் இந்த கோயில் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கோயிலில் வந்து எதிர்க்க வந்து கோயில் அம்மன் இருக்காங்க. அம்மனுக்கு எதிர்க்கவே வந்து ஒரு பெரிய ஏரி இருக்கும். சுற்றி எந்த வீடும் இருக்காது. ஏரி கரை மேலே தான் இருக்கும் அந்த கோயில். இந்த கோயில் நீங்கள் பார்த்துருந்தீங்க, எந்த கோயில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே நிறைய மரங்கள், அப்புறம் வந்து ஏரி இருக்கிறதுனால சத்தமே இருக்காது. வெறும் அப்படியே அமைதியாக இருக்கும். கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அம்மன்கிட்ட நிறைய கேள்விலாம் கேட்க வேண்டியது இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் நல்லா சாமிக்கிட்ட வேண்டிட்டு இது எல்லாமே சரியாகிடுவேன்ட்டு அடுத்த தடவை வரும்போது நிம்மதியாக வரணும் அப்படிங்கிற அளவுக்கு வேண்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மதுராந்தகத்தில் ஃபேமஸான போண்டா கடை ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த போண்டா கடையில் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock போல் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ட்ராவலிங். நீங்கள் உங்களோட ஊர் எதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே போனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.